உதயநிதி அவர்கள் அந்த இளவரசருக்கு பட்டாபிஷேகம் முன்னாடி என்ன பண்ணாங்க, துணை முதல்வராக்குனாங்க. இப்ப எதிர்கட்சி தலைவர் ஆக்கிட்டாங்க. நமக்கு ரொம்ப நல்லது. நான் வேற நினைச்சேன் யாராவது சீனியர் எல்லாம் போடுவாங்க, யாராவது ஒரு நல்ல நல்ல அண்ணங்கள்லாம் சீனியர் நிறைய பேர் இருக்காங்க அங்க, நம்ம தங்கம் தென்னரசன் மாதிரி அந்த மாதிரி அனுபவசாலிகள் எல்லாம் போட்டு நம்மள உண்டு இல்லைன்னு கொஸ்டின் கேட்க போறாங்க. சரி நம்மளும் ரெடி ஆயிடும் நினைச்சேன். இந்த குடும்பம் என்னைக்கும் திருந்தவே திருந்தாது. இவ்வளவு அடிப்பட்டாலும் திருந்தவே திருந்தாது. இந்த பட்டாபிஷேகம் பண்ணி தான் குடும்பத்தை தூக்கி போட்டாங்க மக்கள். திருப்பி ஒரு பட்டாபிஷேகம். நான் தோத்துட்டேன், புள்ளைய தூக்கி எதிர்கட்சி தலைவரா உட்கார வச்சிருங்க. போன தாட்டி சட்டசபையா சட்டமன்ற உறுப்பினராகி சட்டசபைக்கு அதிகம் வராத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் சட்டசபை தலைவர். சரி ஓகே, பெரும்பான்மை தேர்ந்தெடுத்தா சட்டசபை தலைவர் வந்து அமைதியா போக வேண்டியதானே. நம்ம பாட்டி அமைதியான சும்மா சீண்டிக்கிட்டே இருக்கிறது.